வணக்கம் மக்களே! ஜப்பான்ல இருக்கிற கியோத்தோங்கிற ஒரு மெயினான சிட்டில என்ன மாரியான டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க இன்கேஸ் டோக்கியோலேருந்து டிராவல் பண்றீங்கன்னா, ஷின்கான்சென்ல போறது தான் பெட்டர். சீக்கிரமா போயிடலாம். ஆனா காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா, இது ரொம்ப ஹையர் சைட் தான். நீங்க பஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். இன்கேஸ் நைட் நீங்க டிராவல் பண்றது ஓகே அப்டின்னா, ஓவர் நைட் பஸ்ல டிராவல் பண்ணியும் ரீச் பண்ணலாம். அது காஸ்ட் வைஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். பிளேஸ் நம்பர் 1 நாரா பார்க். இங்க என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இங்க இருக்க டீல்ஸோட நல்லா ஃபன்னாவே டைம் பாஸ் ஆகும். நாரா ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கம் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த பார்க்குக்கு நம்ம ரீச் ஆயிடலாம். மஸ்ட் விசிட் பிளேஸ்ல இது கண்டிப்பா ஒண்ணு. இந்த பார்க்குக்கு பக்கத்திலேயே ஒரு 7-Elevenனும் இருக்கு. உட்கார்ந்து சாப்பிடுற மாரியான ஃபெசிலிட்டியுமே அங்க இருக்கு. ஸோ நீங்க உங்களோட மீல் எய்தர் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர் டின்னர் எனிதிங் நீங்க அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். செகண்ட் பிளேஸ் இந்த கிரேட் புத்தா ஹால். நாரா பார்க் வந்தோம் இல்லையா? அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த புத்தா ஹாலுக்கு வந்துரலாம். என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்க்கு 800 yen, சில்ட்ரனுக்கு 400 yen. இங்க ஒரு பெரிய புத்தரோட ஸ்டாச்சு இருக்கு. அது போக ஒரு ஃபன்னான குட்டி ஆக்டிவிட்டியும் உள்ள இருக்கு. அண்ட் இந்த கோவில்ல கோஷிவின் கலெக்ட் பண்றதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 300 அதுக்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்றாங்க. தேர்ட் பிளேஸ் இந்த யூரோபன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்லி சம்மர் டைம்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். ஜப்பான் சம்மர்ல ரொம்ப ஃபேமஸான நகாஷி சோமன் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்பாட். ஆனா இங்க வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ப்ரியராவே வந்து வெயிட் பண்ணணும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபோர்த் பிளேஸ் இந்த ஃபுஷிமி இனாரி டெம்பிள். இதுவுமே கியோத்தோலேருந்து ரொம்ப பக்கம் தான். ஃபுஷிமி இனாரி ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாலே இந்த டெம்பிள் இருக்கும். இங்க 1000 தோரி கேட்ஸ் இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் அண்ட் கொஞ்சம் குட்டி ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுமே இங்க கிடைக்கும். பகலை விட நைட் டைம்ல இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராகவே இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கேயுமே கோஷின் கலெக்ட் பண்ணிக்கலாம். 500 yen சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோயிலுக்கு வெளியே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் சாப்பிட்றதுக்கு இருக்கு. லாஸ்ட் பிளேஸ் மசியாச்சோங்கிற இந்த ஸ்ட்ரீட் தான். இங்க எல்லாமே வுட்டன் பில்டிங்கா இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். ஈவன் ஸ்டார்பக்ஸ் கூட வுட்டன் பில்டிங்கா தான் இருக்கும். இந்த வீடியோல காட்டுன எல்லா பிளேஸஸ பத்தின ஒரு செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்க்குமே இங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. பாய்.